மோடி உபதேசிக்கிறார், தியாகம் செய்ய வேண்டுமாம். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் எரிசக்தி தட்டுப்பாடுகளை காரணம் காட்டி நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோள் தர்க்கத்திற்கு புறம்பாகவும் சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை புறக்கணிப்பதாகவும் உள்ளது. பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறைக்கவும் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் இத்தகைய நெருக்கடிகளுக்கு தீர்வு காண வேண்டிய அரசாங்கம் தன் தோல்விகளை மறைக்க தேசபக்தி என்ற போர்வையில் மக்களின் நுகர்வின் மீது பழியை போடுவது கண்டிக்கத்தக்கது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும் போது அதன் பலனை மக்களுக்கு வழங்காமல் வரலாறு காணாத கலால் வரிகள் மூலம் மக்கள் பாக்கெட்டை பறித்து தமது கூட்டுக்களவாணி நண்பர்களின் கஜானாவை நிரப்பியவர்தான் இந்த பிரதமர். இப்போது எரிசக்தி நெருக்கடி என்று கூறி பொதுமக்களை கட்டுப்படுத்தச் சொல்வது வேடிக்கையானது. பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதிலும் மின்சார வாகனங்களுக்கான உள்கட்டமைப்பை உருவாக்குவதிலும் போதிய வேகம் காட்டாத அரசு இப்போது மெட்ரோ ரயில் மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு உபதேசம் செய்வது பொறுப்பற்றத்தனமானது. காலனி முதல் சமையல் எண்ணெய் வரை உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்துமாறு பிரதமர் வலியுறுத்துகிறார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தவறான ஜிஎஸ்டி மற்றும் பணமதிப்பு நீக்க நடவடிக்கைகளால் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நலிவடைந்து போவதை தடுக்க இந்த அரசு உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்துவிட்டு இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை உருவாக்கியதே அரசின் தவறான பொருளாதார கொள்கைகள்தான். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்காமல் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கள் என்று முழங்குவது வெறும் அரசியல் விளம்பரமாகவே முடியும். ரசாயன உர பயன்பாட்டை 50% வரை குறைக்குமாறு விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்குகிறார் மோடி. போதுமான அறிவியல் பூர்வமான மாற்றுகளை வழங்காமல் இடுபொருள் செலவு உயர்வால் ஏற்கனவே தட்டப்புளிக்கும் விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு திடீரென மாறுமாறு வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் செயலாகும். மக்களின் வாங்கும் சக்தியை உயர்த்துவதும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைப்பதும் ஒரு மக்கள் நல அரசின் கடமையாகும். ஆனால் அங்கே அரசோ கார்ப்பரேட் வரி சலுகைகளை வாரி வழங்கிவிட்டு சாமானிய மக்களை சிக்கனமாக இருங்கள் என்று உபதேசிக்கிறது. தங்கத்தின் மீதான மோகத்தை விடுங்கள், வெளிநாட்டு பயணங்களை நிறுத்துங்கள் என்று கூறுவது அரசின் நிர்வாக தோல்வியை திசை திருப்பும் முயற்சியாகும். பொருளாதாரத்தை சீரமைக்க வேண்டிய ஒன்றிய அரசு தனது கொள்கை ரீதியான தோல்விகளை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக தேசபக்தி என்ற போர்வையில் சாமானிய மக்களின் அன்றாட தேவைகளில் கை வைப்பது ஒருபோதும் தீர்வாகாது.